அண்ட் நீங்க லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டட் வித் ஒரு டவுன் போர்ஷன்ல தான் ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கெயின் ஆச்சு. 24,530. அகைன் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு நியூஸ் ரிலீஸ், மார்க்கெட் சரிஞ்சு 23,805 அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டுக்கு போயிட்டு 23,925, அதுக்கப்புறமா 24,120 இதெல்லாம் சப்போர்ட்டா உடச்சு ஏற ஆரம்பிச்சு 24,200ல கம்ஃபர்டபுளா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்ஃபர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து தன்னோட லாபத்தை தக்க வச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனோட நாம ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 22,200 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். இதை உடைக்க கூடாது. எப்போதுமே 23,800, 24,200, 400, 600, 800 இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்போர்ட். சப்போர்ட்ஸை பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸை தக்க வச்சுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட வரலாம். ஆல்ரெடி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல கன்ஃபர்மேஷன் போடுன்னு பார்த்தோம். பட் அந்த கன்ஃபர்மேஷனை ட்ராப் பண்ணல. இது இப்போ வரைக்குமே வந்து கன்ஃபர்மேஷனை ட்ராப் பண்ணல. அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம இந்த வாரம் பார்க்க வேண்டியது கம்பல்சரி இதுதான் வந்து நிப்டியுடைய 24,200 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கு. நேத்து க்ளோசிங்ல, அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங்ல 24,120 அப்படிங்கிற அந்த லோ கிட்ட தான் ஓப்பன் ஆகி அங்கிருந்து பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வாரம் ஜூலை மாதம் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு நிறுவனங்களோட ரிசல்ட்ஸை நீங்க வந்து இந்த ஸ்கிரீனர்ல இந்த குவார்டர்லி ரிசல்ட்ல இப்ப ஜூன்ல வந்து போன குவார்டர்ஸை விட அதிகமான சேல்ஸ் கொடுத்துருக்காங்க டிசிஎஸ். அதே மாதிரி லாபம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போன குவார்டரை விட. அதே மாதிரி நேத்து டிமார்ட் வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுல வந்து 18,795 கோடி சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னும் அதுல 860 கோடி லாபம்னு சொல்லியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் வந்து growth ஆகுது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்ஸுக்கு ரிசல்ட் வந்தாலும் அந்த ரிசல்ட்டை நீங்க அப்ளை பண்ணி ஓகே அதுடைய டேட்டா பிரகாரம் இன்ட்ராடேவோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை ஷார்ட் டேர்மோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேனுவல் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்ஸில் பண்ணுறவங்க இந்த மாதிரியான பிரேக் அவுட் விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வச்சு ஃபாலோ பண்ணுறங்கள் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீக்கில் முடிஞ்சிருக்கு. 4,095க்கு மேலே தான் பிரேக் அவுட் அப்படின்னு காட்டுதுன்னா ஸோ 4,095 டிமார்ட் தாண்டுச்சு அப்படின்னா இட்ஸ் கோஸ் குட். இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து இண்டிகேட்டர் சப்போர்ட்டோட நீட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸோட குவார்டர்லி ரிசல்ட், அப்கமிங் குவார்டர்லி ரிசல்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுலயே இருக்கும். இந்த ஒரு வெப்சைட் போதும். குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பாருங்க. எந்தெந்த பங்குகளுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த அப்கமிங் குவார்டர்லி ரிசல்ட் இருக்கு. இப்ப ஜூலை 11th, ஸோ ஜூலை 11th அப்டேட்டட் ஒவ்வொரு நிறுவனங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது கிளீனா இதுல காமிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஸ்டாக்குடைய குவார்டர்லி ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி அப்கமிங் இந்த வாரம் வந்து எந்தெந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு டேட்டாலையுமே பார்க்கலாம். குறிப்பா வந்து மணி கண்ட்ரோல்ல பார்க்கலாம். இந்த இந்த டேட்டா வந்து 12ஆம் தேதி எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு 13ஆம் தேதி HCL வருது, ஐசிஐசி பொட்டன்ஷியல் வருது. பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டல் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸை வச்சு நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறதையும் அந்த ரிசல்ட் வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பங்குக்கு இருக்கக்கூடிய டிமாண்டை வச்சும் இன்ட்ராடேவோ ஸ்விங் ட்ரேடோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து மேனுவல் ட்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறேன். எனி டவுட்ஸ்?
ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? மேம் கனகராஜ் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம் இப்போ இந்த அல்கோ சொன்னீங்களா மேடம் 1 லேக் அமௌண்ட்டு, ஆமா சார். அது எப்பயும் 1 லேக் மெயின்டைன் பண்ணுமா மேடம், இல்லை அது எப்படி கம்மியோட வச்சுக்கலாமா கேபிட்டல்? நான் உங்களுக்கு அதை நீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆ சார். ஆக்சுவலி இப்ப ஆல்கோ பத்தி தெரியாதவங்களுக்கும் நான் கிளீனா சொல்லி கொடுத்துறேன். ஆ ஆ சரி. இப்போ ஆல்கோ லாஸ்ட் வீக் நான் லாஸ்ட் சொல்றேன். ஆல்கோ அப்படிங்கிறது ஒரு ஆ ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர். நம்ம ஆ எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஆ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ம் இப்ப மேனுவலா ட்ரேட் எடுக்கிறேன்னா ம் நிஃப்டி 24,200ல முடிஞ்சிருக்கு. சோ ஆ நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நிஃப்டி 24,220, 230 இந்த லெவல பிரேக் பண்ணி மேலே ஏறி குறைந்தபட்சம் 24,250 நாளைக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா பையிங் சைட் போலான்னு நினைக்கிறேன். ஸோ 25,250 தாண்டும் போது 90க்கு மேல போச்சுன்னா பையிங் வரலாம் அப்படின்னு டெக்னிக்கலா ப்ரிடிக்ட் பண்றேன். பை பண்ணா சப்போர்ட்டும் டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல, இல்ல மார்க்கெட் எந்த மொமெண்ட்ல போகும்னு எனக்கு புரியல, நான் வந்து என்னால இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஃபாலோ பண்ண முடியாது, இப்படி நீங்க உங்களுக்கு தோணுது, உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான நேரத்துல நீங்க ஆல்கோவை ஆக்டிவேட் பண்ணலாம். ஆல்கோல ஆப்ஷன் பையிங் நிஃப்டியில இருக்கு, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்கேல்பிங் இருக்கு, சென்செக்ஸ்ல ஆப்ஷன் பையிங் இருக்கு. இதுல வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது நிப்டி ஆப்ஷன் பையிங் குவாண்ட் மேனும் சென்செக்ஸ் ஆப்ஷன் பையிங்கும் தான். ஓகேவா? இந்த குவாண்ட் மேன் அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன்ல வரும். பட் அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் இல்லாம கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு. நான் சென்செக்ஸையும் உங்களுக்கு சொல்றேன். 18,000 ரூபாய் மார்ஜின் இருந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். வியூ மோர் கொடுங்க. கேட்ட மாதிரி ஆத்தென்டிகேட் கேட்கும். இதுல வந்து சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப்னு இருக்குல்ல, இத வந்து நீங்க சப்ஸ்கிரைப் டு ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்து எத்தனை லாட் வேணுமோ அத்தனை லாட்டுக்கான மார்ஜின் வச்சுட்டு சப்ஸ்கிரைப்னு கொடுத்தீங்கன்னா இது சப்ஸ்கிரைப் ஆயிடும். இப்ப இதுல லாஸ்டா வந்து 9ஆம் தேதி நடந்த ட்ரேடுல 220 ரூபாய் தான் லாபம் வந்திருக்கு. ஓகே, இப்ப நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ஜூலை 1 இருந்து போடுறேன். ஜூலை 1 இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்திருக்கு? ஜூலை 1 என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் நாள் 622 ரூபாய் லாஸ், அப்புறம் 97, 194, 90, 20 ப்ராஃபிட், 651 லாஸ். ஸோ டோட்டலா 872 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. 4 வின் டே, 2 லாஸ் டே. ஏன் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து வெறும் 97, 194ன்னு இருக்குனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எனக்கு இந்த லெவலுக்கு மேல வாங்கு, எப்ப வந்து இது மேல ஏற ஏற ஸ்டாப் லாஸ் கீப் ஆன் மேல ஏறிட்டே போகும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல. ஒன்ஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ்ல ஹிட் ஆகாம கிடைச்ச லாபத்துல மினிமமா ஹிட் ஆகும். ஓகேவா? அதே மார்க்கெட் ஒன் சைடா நேரா போச்சு அப்படின்னா இங்க போய் நல்ல ஹை ப்ராஃபிட்ல கூட ஹிட் ஆகும். மேக்ஸிமம் 3000 ரூபாய் லாஸ், மேக்ஸிமம் 3000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததுல. ஆல்கோ எடுத்துக்கிட்டீங்க, குவாண்ட்ல இருக்கக்கூடிய ஆல்கோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆல்கோவோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த ஆல்கோ நான் இந்த 1 வீக்ல நான் சொல்றேன்,
இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியும். பிகாஸ் இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு கிளீனா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கறனால இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா 67% இதுல வின்னிங் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்திருக்கு. ஓகே, மேக்ஸிமம் 336,179 டேஸ் டிரா டவுன் டேஸ் 4. ஆவரேஜ் ப்ராஃபிட்டா ஒரே நாள்ல 3000 ரூபாய் கிடைச்சிருக்கு, 3000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒரு மாசத்துல 20 நாள் ட்ரேடிங், அதுல 15 நாள் சக்சஸ், 5 நாள் தான் லாஸ்ங்கிறாங்க. இதுல வந்து இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி ரொம்ப கிளியரா ஒரு ஸ்ட்ராட்டஜிய கரெக்டா ஹோம்ஒர்க் பண்ணி பண்றாங்க. ஸோ இது மூலமா இவங்களுடைய லாஸ்ட் வீக் ட்ரேடிங்ல 3 நாள் ப்ராஃபிட், 2 நாள் லாஸ் வந்திருக்கு நான் பார்த்த வரைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுங்கிற கான்செப்ட் இல்லாம 2ல இருந்து 3 ட்ரேட், 2 to 3 டேஸ் 3 ட்ரேடிங் டேஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டட். நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜியும் இங்க போய் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ராட்டஜிஸ் ஆல்ரெடி அதுல இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஆல்ரெடி அதுல இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ரிப்போர்ட் கிடைச்சிச்சு. இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் இல்ல, ரிப்போர்ட் என்னன்னு நான் சொல்றேன். ஸோ லாஸ்ட் வீக்குடைய ட்ரேடிங் இப்படிதான் இருந்துச்சு. இதுல வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் நிச்சயமா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் ஸோ ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வெனஸ்டே அன்னைக்கு ப்ராஃபிட்டு, டியூஸ்டே அன்னைக்கு ப்ராஃபிட்டு, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே லாஸ்ட்ல முடிஞ்சது. ஓகே, ஸோ இது வந்து மிக்சட் தான் இருக்கும். நம்ம மேனுவல் ட்ரேட், இப்போ என்னோட மேனுவல் ட்ரேட் அவுட் ஆஃப் 8 ட்ரேடிங் டேஸ்ல ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் தான். ஓகே, அந்த மாதிரி மேனுவல் ட்ரேடுங்கிறதும் ஆல்கோ ட்ரேடுங்கிறதும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நம்பி நீங்க வெயிட் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிகியூஷன்ஸ் பண்ணணும். ஹரிபரியில பண்ணக்கூடாது. ஹரிபரியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா செட்டே ஆகாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பேஷன்ஸா மார்க்கெட்ல பிரசன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுடைய பிரசன்ஸ் மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த தடவை நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்க, மேடம் 2 நாள் லாஸ் வந்துருச்சு, அதனால நான் வந்து ஆல்கோவை எக்ஸிட் பண்ணவா அப்படின்லாம் கேட்டீங்க. ப்ளீஸ் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஆல்கோ அப்படிங்கிறது ஒரு நாள் 2 நாள் ட்ரேட முடிவு எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 3 மாசமாவது ஆல்கோவை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்பதான் அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு புரியும். ஓகேவா, அதுவும் இந்த நிஃப்டியோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் என்னன்னா எப்போதுமே எவ்வளோ பெரிய டெக்னிக்கலா இருந்தாலும் மார்னிங் அந்த மொமெண்டம் ட்ரேடுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஓகே, அண்ட் ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க ஸ்ட்ரிக்டா புரிஞ்சுக்கோங்க. ஆல்கோல நீங்க 5 நாளா தான் ஆக்டிவ்ல இருக்கீங்க. பட் கடந்த 20 நாள் ஆக்டிவ்ல ப்ராஃபிட் வந்திருக்கலாம். ஓகே, இந்த 5 நாள்ல 2 நாள் ஹிட், ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்கிறதுக்காகலாம் இதை இக்னோர் பண்ணாதீங்க. எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும்
மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்ல எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆகும். நான் ட்ரெண்டிங்ல தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபிளாப்ஸ் வரதான் செய்யும். அதுலயும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டா ஒர்க் ஆகுதுல்ல. நாம வந்து மேனுவலா பண்ணும்போது அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு மிஸ் பண்றோம், டிசிப்ளின் ட்ரேடை எப்படி மிஸ் பண்றோம், அதெல்லாமே இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு ஒரு லாட்ல 1 லேக் கேட்குறாங்க. 1 லேக் தேவையில்ல, 40,000 இருந்தாலே போதும். இப்ப நடந்த 20,000 லாஸ் மாதிரி சடனா லாஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல அந்த நேரத்துல நீங்க வந்து ஆ, உங்களுக்கு கம்பல்சரி அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லாட் எடுக்கிறாங்க. டார்கெட் ஹிட் மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் கிடைக்குதுன்னா அடுத்த ஒரு லாட். அதே ஃபர்ஸ்ட் ஒரு லாட் ஹிட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி அடுத்து 2 லாட்டா எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? லாஸ் ரெக்கவரி ஆகி ப்ராஃபிட் வரும். அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. அதுக்கு சஃபிஷியன்ட் மார்ஜின் தேவை. ஸோ நீங்க இனிஷியலா ஒரே ஒரு 1 லேக் அப்படிங்கிறத 40 மட்டும் போட்டுட்டு பிளஸ் அண்ட் மைனஸை கீப் ஆன் வாட்ச் பண்ணி நீங்க அது நெகட்டிவ் ஆகுதுன்னா ஆட் ஆன் பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் செட் ஆகுற மாதிரி தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க ஆல்கோவை விட்டுட்டு டெய்லி காலையில நான் சொல்லி தந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு எலைட் குரூப் அப்டேட்டை பார்த்து மார்னிங் மார்னிங் ஷார்ப்பா 9:16 இருந்து 9:25 இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரேடை மட்டும் எடுங்க. அதுக்கு 15,000 இருந்து 20,000 மார்ஜின் தாராளமா போதும். யாரையும் ப்ரெஷர் பண்ண தேவையே இல்லை. ஆல்கோவுக்கு 1 லேக் அப்படிங்கிறது இருக்கணும். ட்ரேடு எத்தனை எப்ப எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி பிலோ 30 ஆச்சுன்னா நீங்க கண்டிப்பா மார்ஜினை இன்க்ளூட் பண்ணணும்னு மட்டும் முடிவு வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ உங்களுக்கு? மேடம் இப்போ 40,000 மெயின்டைன் பண்ணா போதுமா மேடம்? இல்லை அந்த 1 லேக் போட்டோம்னா இப்போ 90,000 வந்திருக்குன்னா ஒரு 10,000 ஆட் பண்ணுமா தேவையில்லையா? இல்லை எப்படி 40,000 பண்ணி மெயின்டைன்? தேவையில்லை தேவையில்லை. 1 லேக் போட்டீங்கன்னா ஒரு ஆ லட்சத்தி 10,000 வந்துச்சுன்னா 10,000 பே அவுட் போட்டுக்கலாம். ஆ ஆ ஓகே. இல்லை மேடம் இப்போ நம்ம 1 லட்ச ரூபா போட்டு கம்மியாக இருக்கு, இப்போ 90,000 ஆயிருச்சு அப்படின்னா அந்த 10,000 ஆட் பண்ணுமான்னு கேட்குறேன். தேவையில்லை சார். தேவையில்ல. இப்போ தான் லாஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா லாஸ் கிட்டத்தட்ட ஒரு 15, அப்புறம் ஒரு 5 2 ஆமா, லாஸ் ஆச்சு. லாஸ் ஆச்சு இல்ல சார். ஆ அதனாலதான் 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டா ஆ 15,000 லாஸ்ங்கிறது பெருசா தெரியாது. ம் ம் அதே நீங்க 30,000 வச்சிருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபால சாரி 30,000த்துல 15,000 லாஸ் அப்படின்னா நீங்க ம் தாராளமா வந்து அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு அந்த 15,000 லாஸ், 30,000த்துல 15,000 50% லாஸ் இல்ல. ஆமாம் ஆமாம். அதனாலதான் அதிகமா மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. ஆ ஓகே ஓகே. சரி மேடம். மேடம் இப்போ இன்னொன்று டவுட்டு. இப்போ அது ஃபியூச்சர்ஸும் வாங்கி வைக்க மேடம். எனக்கு லாஸ்ட் வீக் ட்ரேடும் போது ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பார்த்து கம்மிங் 14th எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்ட்டு ஒரு இமெயில் வந்திருக்கு. அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸும் அது பை பண்ணுமா? இல்ல அது ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ணும். ஆ இப்போ ஆப்ஷன் பை ஃபியூச்சர்ஸ் வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்காது அப்படிதானே மேடம்? ஆமா சார், அது ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வீக்லி கரண்ட் கான்ட்ராக்ட்ல எடுக்கும். இல்லை அந்த கம்மிங் 14th ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அதனால அந்த மாதிரி ட்ரேட் எடுக்குமான்னு கேட்குறேன். இல்லை டெய்லி இன்ட்ராடே மாதிரி டெய்லி க்ளோஸ் பண்ணிடுமா? டெய்லி இன்ட்ராடேல மட்டும்தான் சார் ட்ரேட் பண்ணும். இன்னைக்கு வாங்குறத இன்னையோட க்ளோஸ் பண்ணிடும். ஆ ஆ இப்போ ஃபியூச்சர்ஸ் வீக்லி கான்ட்ராக்ட் வாங்காது, பை பண்ணாது அப்படிதானே சொல்றீங்க? ஆமாங்க சார். சரி ஓகே ஃபியூச்சர் ஓகே. ட்ரேடிங்கே இல்ல, ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். ஆ ஓகே ஓகே. இங்க அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் இல்லாதவங்க அலைஸ் ப்ளூல ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம பிரான்ச்சுக்கு கீழே ஜாயின் பண்ணுங்க. இதுக்கான லிங்க் ஷேர் பண்றேன். ஸோ கன்சிஸ்டண்டா நம்ம பிரான்ச்சுக்கு கீழே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எலைட் குரூப் சர்வீஸ் இருக்கும். மார்க்கெட்டுடைய ஸ்டாண்டர்டான கிளாஸஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க ட்ரேடிங்கை நீங்களே ஓனா அனலைஸ் பண்ணி தேடி தரதுக்கு செக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ஆல்கோ பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி தர அளவுக்கு ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கும். இதெல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஆ ஓகே மேடம். நான் இப்போ அலைன்ஸ் ஸ்கூல் தான் லாகின் பண்ணியிருக்கேன். உங்களை ஆமா. தெரியும் சார், மற்றவங்கள ஆ சொல்றேன். ஆ ஓகே. மேடம் என் பேர் அன்பழகன். எனக்கு சொல்லுங்க சார். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, பண்ணவே இல்லை. 5 டேஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணவர் தானே சார்? ஆமாம் மேடம், ஆமாம் மேடம்.
ஒன் செகண்ட் சார், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பாக்குறேன். ஆக்சுவலி உங்களுக்கு ஆல்ரெடி அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? க்ளோஸ் பண்றதுக்கு வந்து நீங்க 6/7/2026 உங்களோட ம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிருக்கீங்க. இந்த அக்கௌண்ட்டை சரி வேற பிரான்ச்சுக்கு கீழே ஷிஃப்டிங்கோ வேற எந்த ப்ராசஸுமே பண்ண முடியாது. சோ இத சரி க்ளோஸ் ஓகே மட்டும்தான் புதுசா ஓபன் பண்ண முடியும். சோ நான் என்ன பண்றேன், ஓகே உங்க ஐடி, உங்க பேன் நம்பர், இல்ல உங்களோட லாகின் ஐடி, நீங்க லாகின் பண்ணிருக்கீங்களா இந்த அக்கௌண்ட்ல? நான் இது வரையும் ஆன் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் எதுவும் ப்ராசஸும் பண்ணல. நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல நான் அதுக்கு. பட் ஆனா அக்கௌண்ட் வந்து ப்ராசஸ்ல தான் இருக்கு. இப்ப நம்ம ஏதாவது சரிங்க. ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் தான் பண்ண முடியும். ஒன் செகண்ட் இருங்க. ஓகே ஓகே ஏஹெச்இபி உங்க பேன் நம்பர் போட்டு அந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ் மட்டும் பாத்துக்கிறேன். உங்க பேன் நம்பர் ஏஹெச்இபி இபிஏ. வேண்டாம், என்கிட்ட இருக்கு சார், வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஓகே உங்களோட அக்கௌண்ட் வந்து இன்னும் ஓப்பனே ஆகல. அதுதான் மேடம். ஆனா யூசர் ஐடி மட்டும் வந்திருக்கு. அப்ப என்ன ஓகே பண்ணுவாங்கன்னா, இப்ப டேட்டாவை ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே ஓகேவா? டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஓபன் பண்ணுவாங்க. சோ இதுக்கு வந்து ஓகே கண்டிப்பா ஒரு 3 நாள் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு அவங்க கால் பண்ணாம இருந்திருப்பாங்க. சரிங்க மேடம். இல்ல அது தண்ணி. நல்ல நீங்க 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 கொஞ்சம் கால் பண்ணி ஓபன் பண்ணி கொடுத்துருங்க. நான் அதனால தான் ட்ரேட் பண்ணாம இருக்கேன். சரி நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அலெக்ஸ் ப்ளூல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆ, சார், இப்ப இந்த அக்கௌண்ட்டை நான் பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணி உங்க ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடுறேன். உங்க டேட்டா ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் கால் பண்ணி உங்களுக்கு புது ஓகே அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க சார். சரிங்க மேடம். ஓகே தேங்க்யூ. சோ வேற யாருக்காவது வேற ஏதாவது ஆல்கோ பத்தியோ மேனுவல் ட்ரேட் பத்தியோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேடம் வணக்கம், நான் புவனேஸ்வரி. சொல்லுங்க சார் மேடம். இந்த ஆல்கோ வந்து நம்மளோட டிமேட்ல வந்து எப்படி அட்டாச் பண்றதுன்னு சொல்லணும். ஆல்ரெடி எனக்கு வந்து ஆல்கோ இது அலைஸ் ப்ளூ வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. என்னோட ஸ்டேட்மெண்ட் இன்னும் வராம இருக்குனால நான் இன்னும் உங்களுக்கு சப்மிட் பண்ணல. மேடம் மண்டே ஒன்ஸ் வந்தது உங்களுக்கு நான் சப்மிட் பண்றேன். சப்மிட் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் அலைஸ் ப்ளூல ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம் அக்கௌண்ட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா இப்ப நான் காமிச்சேன்ல போர்ட்ஃபோலியோல போய் அந்த ம் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் மட்டும் பண்ணா போதும் மேடம், வேற எதுவும் இல்ல. அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுனா புது அக்கௌண்ட் ஓபன் ஆயிருமா? புது அக்கௌண்ட் இல்ல மேடம், நீங்க இப்ப ம் ஆல்கோ எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் தானே கேட்டீங்க. ஆமா ஆமா. அந்த ஆல்கோ ஆக்டிவேட் ஆயிடும். போர்ட்ஃபோலியோல போய் ஆல்கோன்றத வந்து நார்மலா வந்து ஆன் பண்ணிட்டு அது அட்டாச் ஆயிருமா இதுவும் அதுவும்? ஆமா மேடம், நீங்க ஓகே. தனியாலாம் சாஃப்ட்வேர்ல போய் என்ஹான்ஸ் பண்ண வேணாம். இப்ப ஆல்கோவே கொண்டு அலைஸ் ப்ளூலயே ஆல்கோ கொண்டு வந்துட்டாங்க. அதை ஓ ஆக்டிவேட் பண்ணா போதும். ஆமா. ஓகே ஓகே. அது சென்செக்ஸ் பண்ற மாதிரினா மினிமம் 30,000 சொல்லியிருந்தீங்களா? 18,000. 18. ஓகே 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 அது ஓகே. அதுக்கு ரொம்ப நம்ம வேற எதுவும் வந்து ஸ்ட்ராட்டஜி எதுவும் இது பண்ணி பில்ட் பண்ணி வைக்க வேண்டியது இல்ல. இல்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல மேடம். பட் நம்ம இப்ப எப்படி அதுக்கு கமெண்ட் கொடுக்கறது இந்த இதுல நீங்க வந்து எதுவுமே இன்னைக்கு? பண்ண வேண்டாம். ஆ சப்ஸ்கிரைப்னு மட்டும் இவ்வளவு நேரம் நான் அதுதான் உங்கள்ட்ட சொன்னேன். ஆ ஆ சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்தா போதும். அதுவே மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கும். ம் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ராட்டஜிய புரிஞ்சுக்கும். ம் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரென்த்த புரிஞ்சுக்கும். சோ ம் ம். அதோடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் லெவல் அது ஃபாலோ பண்ணிக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு நாளைக்கு இத்தனை என்ட்ரி தான் எடுக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. அது அது எவ்வளவு எல்லாமே அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கும். 3 என்ட்ரி தான் ஒரு நாளைக்கு. ஓ சரி சரி சரி. மினிமம் ஆனா 3 என்ட்ரி எடுத்துரும். ஆமா, 3 என்ட்ரி எடுத்துட்டு தான் இருக்கு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே மேடம். நான் நாளைக்கு என்னன்னு சொல்லி அதை சப்மிட் பண்ணிடுறேன். ஓகே மேடம். ம் புவனேஸ்வரி மேடம், நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல புவனேஸ்வரன் மட்டும் போடுங்க. உங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஆல்கோ ஆக்டிவேஷன் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆல்கோ ஆக்டிவேஷனுக்கு 18,000 80,000 மேடம்? என்னங்க சார்? ஆல்கோ மினிமம் தான் சொன்னீங்க. ஆக்டிவேஷன்ல 2 இருக்கு சார்.
ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் போறீங்க அப்படின்னா 18,000 ரூபாய் மார்ஜின் தேவைப்படும். ஒரு ஆர்டருக்கு 18,000 ரூபாய் மார்ஜின் தேவைப்படும். ஓகேங்களா? ஒரு லாட்டுக்கு 18,000 வேணும். என்ன நிஃப்டி போனா அண்ணா கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? சார் சொல்லுங்க சார். அதே நிஃப்டிக்கு போனா எவ்வளோங்க மேடம் தேவைப்படும்? நிஃப்டிக்கு அவங்க 1,00,000 ரூபாய் வச்சுக்க சொல்றாங்க சார். 1 லேக் போட்டுட்டு காமா இருங்கன்றாங்க. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், 1,00,000 ரூபாய் போட்டுட்டு அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட 1 லேக் இருக்கு அப்படின்னா, நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல 1 லேக் தான் சார் போட்டிருக்கேன். பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும், ஒவ்வொன்றுக்குள்ளாம் பேனிக் ஆக கூடாது. 1 லேக் போட்டுட்டு நம்ம காமா நம்ம வேலையை பார்க்கணும். அது மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அதுவே ஃபாலோ பண்ணி அதுவே ட்ரேடு எடுத்துக்கும். இது எந்த அளவுக்கு பிலீவ் பண்ண முடியும் மேடம்? இது ஆக்சுவலி இது வந்து ஒரு ஏஐ தானே, ஏஐ டூல் தானே மேடம், நம்ம பட் பிலீவ் பண்ண முடியுமா? நம்ம ஏஐ டூல்னா என்னன்னா, நம்ம பண்றதை விட அது டிசிப்ளினா தான் சார் பண்ணிட்டு இருக்கு. என்ன மேட்ருங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் சொன்னதுதான், இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன, பிரீமியம் என்ன, எங்க வாங்கணும் எங்க கட் பண்ணணும் அப்படிங்கறத அது கிளியரா சொல்லி கொடுத்துடும். சொல்லி அதுவே இன்ஸ்ட்ரக்ட் மட்டும் பண்ணிட்டா போதும், அதுவே ட்ரேட் பண்ணிக்கும். சோ இதுதான் நமக்கும் தேவை. நாம வந்து அது பிளாங்கா அன்லிமிட்டடா போகல. சூப்பர் ட்ரெண்ட் லைனையும் ஆர்எஸ்ஐ லைனையும் பொலிஞ்சர் பேண்ட்ஸையும் கட் பண்ணி பிவோட்டை உடைச்சா நீ இம்மீடியட்டா பொசிஷனை விட்டு வெளியே வந்துரு. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய ஃபால் ஆக சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரென்த் லெவல் அது ஃபாலோ பண்ணுது அப்படிங்கும் போது நம்ம பெரிய ப்ரெஷர் எடுத்துக்காம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் லெவல். மேம் இதுக்கு வந்து எதுல மேம் ஃபண்ட் ஆட் பண்றது? ரெகுலரா ஃபண்ட் ஆட் பண்ணுவோம் இல்லையா நம்ம ட்ரேட் பண்றதுக்கு, அங்க ஆட் பண்ணா போதுமா இல்ல வேற எதுல ஆட் பண்ணுமா? நார்மலா நம்மளோட அலைஸ் ப்ளூ அக்கவுண்ட்ல இருந்தா மட்டும் போதும். ஓகே, அந்த இது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது பண்ணாலே போதும் இல்லைங்களா? ஆமா, இப்போ அரௌண்ட் இப்போ என்கிட்ட ஒரு 40,000 50,000 இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கணும் மேம், எடுத்துக்காதுல்ல? புரியல என்ன மேடம்? ஒரு 50,000 ருபீஸ் அமௌண்ட் இருக்குன்னா அங்க அமௌண்ட் ட்ரேட் ஆகுமா அது ஆல்கோ? அந்த அந்த பிரீமியம் 15,000 தான் அப்படின்னா கண்டிப்பா ட்ரேட் ஆகும். ஆனா அதுல என்ன தெரியுமா பிரச்சனை? சப்போஸ் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே உங்களுக்கு அடுத்து அவங்க ஒரு ட்ரேடு எடுக்கிறாங்க. எங்க ஓகே சோ உங்களுக்கு ரெண்டாவது ட்ரேடு வந்து ஒன் கம்பல்சரி வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை பொறுத்து அடுத்த ட்ரேடு இம்மீடியட்டா எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா 2 லாட்டா எடுக்கிறாங்க. அப்போ ஒரு லாட்டுக்கு 15,000 ரூபாய் 18,000. ரெண்டாவது அவங்க எடுக்கிறது எல்லாமே இந்த மணில. இந்த மணிங்கும் போது பிரீமியமும் கூட தான் தேவை. ஸோ 15,000 வச்சு ஒரு லாட்டை எடுத்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா குட் ஃபைன். சப்போஸ் டார்கெட் ஹிட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ட்ரேடு நிச்சயமா நீங்க மேனுவலா போய் அவங்க எடுக்கிற அந்த ட்ரேடு உங்களுக்கு மிஸ் ஆகும். அப்ப அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ல நீங்க இருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு டிசிப்ளினா கன்சிஸ்டண்டா ஆல்கோ ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சனா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காம ஆல்கோ அப்படிங்கிற ஒன்ன கம்பல்சரி 1 லேக்க போட்டுட்டு அமைதியா வெயிட் பண்ணுங்க. இதுதான் ஆல்கோவோட டேர்ம்ஸ்.
கிளியர்? ஓகே மேம். இப்ப அது 1 லேக் போட்டா அது ட்ரேட் ஆகும் மேம். மோர் தென் நம்ம போட்டு நம்ம மேனுவலாவும் அதிலே பண்ணிக்கலாம் தானே? பண்ணலாம். அவங்க ஓகே. பண்ற லாபத்தை நீங்க லாஸ் பண்ணாம இருந்தா சரி. ஓகே ஓகே மேம். பண்ணலாம். அவங்களுக்கு தேவைப்படுறது அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு 30,000மோ 40,000மோ. டெய்லி இந்த மாதிரி ஆல்கோல என்ன ரிசல்ட் வருதுன்னு பாக்குறதுக்காகவே நான் என்னோட அக்கௌண்ட்ல ஃபண்ட் 35 கிட்ட தான் ஆட் பண்ணேன். அப்போ ஒரு 40 வந்துச்சு 2 நாள்ல. அப்புறம் ஒரு 15 ரூபாய் இப்ப லாஸ் ஆகி 35 இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு 15 ஆட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா ஆவரேஜ் பண்ணும்போது காசு இல்லைன்னா கஷ்டம். அதனால அப்புறம் ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படிங்கறத பொறுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணி நான் அப்டேட் கொடுக்குறேன் டெய்லி. ஓகேவா? நீங்க நம்மளுடைய டிடிசட் அகாடமி குரூப்ல எப்போதுமே இருங்க. அந்த லிங்க் நான் இப்ப கொடுக்குறேன். அதே மாதிரி தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் வாட்ஸ்அப் குரூப்லயும் இருங்க. இந்த 2 குரூப்லயும் தான் நான் அன்னன்னைக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். ஓகே, வாட்ஸ்அப் குரூப் ஒரு லிங்க் அனுப்பி விடுங்க மேடம். எல்லாமே அனுப்புறேன் சார். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறைய இருக்கு மார்க்கெட்ல. உங்களால ப்ராப்பரா சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னா நம்ம எப்படியாவது மார்க்கெட்ல வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரேடிங் மெத்தடை மாத்தி நீட்டா நம்ம பண்ணலாம். நாளையோட மார்க்கெட்ல நீங்க என்னோட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜாயின் வித் மீ வித் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. என்னோட நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் இன்ஸ்டன்டா நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். யூடியூபை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, இதுல நிறைய வீடியோஸ் இருக்கும். இப்ப இந்த கிளாஸ் வீடியோஸ் கூட அதுல போயிடும். ஸோ நீங்க ஜாயின் ஆகல அப்படின்னா அந்த லிங்க்கும் கொடுத்துட்றேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் இன்ஸ்டால தான் இப்ப கொஞ்சம் அப்கிரேடடா நிறைய அப்டேட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட லிங்க்கும் கொடுக்குறேன். இதையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட திருப்பூர்ல ஒரு ஃப்ரீ டைரக்ட் மீட், சாரி அது பெய்டு டைரக்ட் மீட், ஒரு 7 ஏஜ் 8 பேர் வரும். 8 மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரே இடத்துல கலந்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனா கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணலாம். இட்ஸ் ஓகே. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பண்ணுங்க. தெர் இஸ் நோ பிரச்சனை இல்லை, ஃப்ரீ தான். சாரி, அது வந்து காலையில 10 o'clock இருந்து ஈவினிங் வந்து 6 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ உங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சரி, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஆல்கோ பத்தி தான் இந்த தடவை டவுட் கேட்டனால நான் ஆல்கோ பத்தி நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க ஆல்கோவை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ஃபர்தரா உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கு, வேற என்ன மெத்தட்ஸ் வேணும், வேற என்ன ட்ரேடிங் மெத்தட்ஸ் வேணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் அதை உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். எனி மோர் டவுட்ஸ்? அப்புறம் இந்த 5 நாள் கோர்ஸ் வந்து உண்மையாவே நல்ல வேல்யூபிளான ஒரு கோர்ஸ் தான். 5 நாள் 13 மணி நேரம் மார்க்கெட்ல எப்படி நாம வந்து மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இந்திய பங்குச்சந்தையில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆப்ஷன் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத தான் ரொம்ப கிளியரா நான் வந்து இந்த தடவை சொல்லி கொடுத்தேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்தது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயங்கள் ரொம்ப கிளியரா இருக்கு. இது லைஃப் டைம் நீங்க ஜூம்ல பாத்துக்கலாம், ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து அலைஸ் ப்ளூவோட கிளைண்டா இருந்தா 35% ஆஃபர்ல வெறும் 999 தான். அலைஸ் ப்ளூ கிளைண்டா இல்ல அப்படின்னா 1599 வரும். ஸோ நீங்க எங்க அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் எந்த ட்ரேடிங் மெத்தடு பண்ணாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகும். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் மீட் இன் யூடியூப் வீடியோஸ். அடுத்து தொடர்ந்து பேசுவோம். நிறைய அப்டேட்ஸுக்கு ஸ்டே வித் மீ. தேங்க்யூ. ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். நாளையிலேருந்து உங்களுடைய ட்ரேடிங் இன்னொரு ப்ராஃபிட்டபிள் அமைய வாழ்த்துக்கள். நன்றி.